அனைவருக்கும் வணக்கம். அமைச்சர் பதவி கேட்டு போனவங்களுக்கு அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்து ஆப்பு வச்சிருக்கு தாவேகா. அதாவது அதிமுகல இருந்து தங்களோட எம்எல்ஏ பதவியில ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா போனவங்களுக்கு பதவியே கொடுக்கல, போஸ்டிங் கொடுக்கல, இனி இடைத்தேர்தலில் சீட்டு கொடுப்பாங்களான்னு தெரில அப்படின்ட்டு ரொம்ப நாளா தொடர்ச்சியா பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுல சரியா நேத்திக்கு பாத்தீங்கன்னா வளைச்சு வளைச்சு எல்லாருக்கும் ஒரு போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஆனா அந்த பதவிகள் எல்லாமே அதிகாரமிக்க பதவிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, அது எல்லாமே அலங்கார பதவிகள். பேருக்கு ஒரு போஸ்டிங். இப்போ கேட்டவொடனே எப்படி இருக்கு, துணை பொதுச் செயலாளர். இனிமே எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாவேகாவுல துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு கேட்கும்போது அப்படி பெருமையா இருக்கா? அப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி பின்னாடி 100 பேர் இருப்பாங்க. அந்த போஸ்ட்டுக்கு எந்த வேல்யூமே கிடையாது. ரொம்ப ஹைலைட்டா பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் பதவியே சி விஜயபாஸ்கர் அவர்களே கொடுத்துருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. புதுக்கோட்டை மேற்கு மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர். ஓ அப்படியா? அப்ப அவருக்கு எத்தனை தொகுதி வருது? ஒரே ஒரு தொகுதி. அதான் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, விராலிமலை அப்படிங்கிற ஒரே ஒரு தொகுதிக்கு அவர் மாவட்ட செயலாளர். அதுக்கு தொகுதி செயலாளர்னு போட்டு போயிருக்கலாமே, அதுக்கு எதுக்கு மாவட்டம்னு நீங்க மாத்துறீங்கன்னா அதிமுக தரப்புலாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் உண்மை. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பர்வேஸை மாப்பிள்ள மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிட்டு அவரோட கீழே இருந்த 2 தொகுதியிலேருந்து ஒரு தொகுதியை பிரிச்சிட்டாரு. அவர் புதுக்கோட்டை மத்திய மாவட்டத்தில் இருந்தாரு மாவட்ட செயலாளரா. அவருக்கு 2 தொகுதி இருந்துச்சு, அறந்தாங்கி மற்றும் விராலிமலை. இப்போ அதுல இருந்து ஒன்றை பாத்தீங்கன்னா அப்படியே சி விஜயபாஸ்கருக்கு தள்ளி விட்டாங்க. நீங்க இந்த ஒரு தொகுதிக்கு மாவட்ட செயலாளரா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாங்க. இது உண்மையிலே மாவட்ட செயலாளருக்கான ஒரு போஸ்டிங்கும் கிடையாது. இவர் கீழே யாருமே இருக்க போறதும் இல்லை. அப்ப அந்த அளவிற்கான ஒரு டம்மியான போஸ்ட் தான் பாத்தீங்கன்னா சி விஜயபாஸ்கர் கொடுத்துருக்காங்க. எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு அதுக்கும் மேல அவருக்கு கரூர் கழக அமைப்பு செயலாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளர். இப்போ துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது ஒரு மாநில பதவி. அதுவும் ஒரு பேரளவு பதவி தான், அங்க பெரிய பவர் எதுவும் கிடையாது. கரூர் கழக அமைப்பு செயலாளர் இருக்கு இல்லையா, இவர்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரூர்ல ஒரு பல மாவட்டங்கள் இருக்கு. இப்போ 2 தொகுதிகள்லாம் பிரிச்சு மேற்கு மாவட்டம், மத்திய மாவட்டம், தெற்கு மாவட்டம் பிரிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரிச்ச மாவட்டங்கள்ல ஒருங்கிணைக்கிற வேலை, அமைப்பு ஒருங்கிணைக்கிற வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பு. இதே பொறுப்பு தான் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் தங்கமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருந்தார். நீங்க இனிமே நீங்க மாவட்ட செயலாளர் கிடையாது, அமைப்பு செயலாளராக இருந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தார். அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த அமைப்பு செயலாளர் பதவியை வச்சு நாங்க மாவாட்டவா, இதெல்லாம் ஒரு போஸ்டே கிடையாது, வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அதே ஃபார்முலாவை இவர்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கு. எஸ்பி வேலுமணி அவர்கள் ரொம்ப முக்கியமான பொறுப்புல இருந்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு அப்புறமா அவர் தான் கட்சியில் இருந்தார். ஆனா அவர் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்ததுனால, தலைமையை மீறி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்ததுனால அவருடைய பதவி பறிக்கப்பட்டு ஒரு டம்மி போஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இவர்கள் ஏற்கனவே ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டிங்ல அதிமுகல இருந்துட்டு எம்எல்ஏவும் இருந்துட்டு அதையும் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா போனாங்க. அவர்களுக்கு ஒரு டம்மியான போஸ்டிங்கே போட்டிருக்காங்க. நீங்க வரிசையா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே. அப்புறம் மரகதம் குமரவேலுக்கு பாத்தீங்கன்னா அவர் இதே மாதிரி துணை பொதுச் செயலாளர் மட்டும். அதுக்கப்புறம் இசக்கி சுப்பையா அவர்கள், நான் என்னோட தொகுதி மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக என்னோட பதவியை ராஜினாமா பண்றேன், ஆளுங்கட்சியில் ஒரு அங்கமா இருந்தா மட்டும்தான் என் தொகுதிக்கு ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படிலாம் வீரவசனம் பேசிட்டு போனவருக்கு ஒரே ஒரு தொகுதியை உள்ளடக்கிய அவர் ஒரு மாவட்ட செயலாளர். பிளஸ் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்ட கழக அமைப்பு செயலாளர். அங்கே இதே மாதிரி ஒரு அமைப்பு செயலாளர். அமைப்பு செயலாளருங்கிற பதவியே ஒரு ஏமாற்று. இதுக்கெல்லாம் எந்த பவருமே பாத்தீங்கன்னா கட்சியில கிடையாது. அப்புறம் இன்னொருத்தங்க, நம்ம தாராபுரம் தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ சத்யபாமா அவர்களுக்கு திருப்பூர் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர். இதே மாதிரி ஒரு மாவட்டத்தையே பல கூறுகளா போட்டு இந்தாங்க உங்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பதவி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பெயரளவில் உள்ள பதவி. நம்ம எப்படி சொல்றோம்னா, இப்ப சேகர்பாபு அவர்கள் எடுத்துக்கோங்க. திமுகவில் அவர் மாவட்ட செயலாளர் இருக்கிறார். எந்த மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு? சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர். அவர் கீழே என்னென்ன தொகுதிகள் வருது? மொத்தம் 6 தொகுதிகள் வருது. கொளத்தூர்ல தொடங்கி அம்பத்தூர், எழும்பூர், திருவிக்கா நகர்னு வில்லிவாக்கம் எல்லாமே சேர்த்து அவருக்கு 6 தொகுதியில் வருது. ஸோ 6 தொகுதிகளில் யாரை வேட்பாளராக போடணும், யாருக்கு எந்த பொறுப்பு போடணும், அந்த அந்த தொகுதிகளுக்கும் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடத்தணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் முடிவு பண்ற ஒரு அதிகாரம் சேகர்பாபு அவர்கள்ட்ட இருக்கும். அவர்கிட்ட இருந்து பதவியை புடுங்கிறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உதயநிதி டீம்லாம் பாத்தீங்கன்னா சேகர்பாபுவை கழட்டி விடுறதுக்கு தீவிரமா வேலை பார்க்கறாங்கன்றதெல்லாம் வேற விஷயம். ஆனா அவரு இன்னைக்கு இருக்கிற பொறுப்போட பவர் கட்சிக்குள்ள இது. அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்திற்குள்ள சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கோ இல்ல எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களுக்கோ இசக்கி சுப்பையாவுக்கோ என்ன பொறுப்பு இருக்கு, என்ன பவர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. கட்சிக்குள்ள இவர்களோட கட்டமைப்பை வலுப்படுத்துற மாதிரியோ இல்ல இவர்களுக்கு அதிகாரம் கொடுக்குற மாதிரியோ எந்த பதவியுமே கொடுக்கல. இது எல்லாமே ஒரு டம்மியான போஸ்ட். இந்த போஸ்ட்டுமே ஏன் கொடுத்துருக்காங்கன்னு ஒண்ணு இருக்கு. இவர்களுக்கு கொடுக்குற ஐடியாவே விஜய் அவர்களுக்கு இல்ல. எப்ப நடந்திருக்குன்னா, நம்ம நேத்து தான் பேசணும், பொள்ளாச்சியில இவர்கள்லாம் ஒரு மீட்டிங் போட்டு நம்மலாம் அந்த மாதிரி அதிமுக இருந்து வந்திருக்கோம், ஆனா நமக்கு தாவேக்கால எந்த முக்கியத்துவமும் கொடுக்கல,
இப்படியே போனா சரியில்லை, நாம ஒரு எதிர்வினை ஆற்றி ஆகணும், இல்ல தாவேக்கால இருந்து நம்ம வெளியே போவோம்னு ஒரு அச்சுறுத்துவோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் திட்டம் போட்டிருக்காங்க. இதை உளவுத்துறை மூலமா புஷி ஆனந்த் அவர்கள், ஆதவர்ஜுனா அவர்கள், ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேல நம்ம காலம் தாழ்த்தணும்னா இவர்கள் மூலம் நமக்கு சிக்கல் வந்துடும், அப்ப நம்மளை நம்பி வந்தா நம்ம தான் கைவிட்டோம்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க, அதனால உடனடியா ஒரு பொறுப்பு கொடுத்துருவோம். இவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கறதுக்கு தாவேகா தலைமைக்கு விருப்பமே இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா பெயருக்கு ஒரு அலங்கார பதவியை கொடுத்து நீங்க இதுல இருந்துக்கங்க, உங்களுக்கு போஸ்டிங் போடல அப்படின்னு இதுக்கு யாரும் நீங்க கேட்கக்கூடாது, ஒரு பேருக்கு நாங்க ஒரு பதவி கொடுத்துருக்கோம், அதை வச்சுக்கிட்டு நீங்க கட்சியிலே இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா சி விஜயபாஸ்கரினுடைய அந்த ஆதரவாளர்கள், தொண்டர்கள், இவர் பெரிய அளவில் மீட்டிங்லாம் ஆர்கனைஸ் பண்ணி பிரியாணிலாம் விருந்தெல்லாம் வச்சார் இல்லையா? ஸோ அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. எங்கள் ஆளுக்கு நீங்கள் முக்கியமான பதவியே கொடுக்கல, இது ஒரு டம்மியான போஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் சமூக வலைதளங்களில் கொந்தளிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. இதுலேயுமே பெருந்துறையினுடைய முன்னாள் எம்எல்ஏ ஜெயக்குமார் அவர்கள் மிஸ்ஸிங். அவரை மட்டும் எப்படி டீலில் விட்டாங்கன்ட்டு தெரியல. ஸோ அவரை மட்டும் அப்படியே இது வரைக்கும் கணக்கிலே சேர்க்காம ஓரமாக ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த பதவி கூட கொடுக்கறதுக்கு அவர் அவருக்கு தகுதி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நமக்கு தெரியல. தாவேக்கால இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அங்கே எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், கேபி அன்பழகன் மற்றும் தங்கமணி இவர்கள்லாம் சேர்ந்து வேற ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா மொத்தமா 400 பேரை நீங்க செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிருக்கீங்க, அவர்களுக்கு மறுபடியும் நீங்க பொறுப்பு கொடுங்க. கடந்த மே 13ஆம் தேதிக்கு மேல இவர்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு அளிச்சதை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு பெரிய கமோஷன் நடந்துச்சு ஏடிஎம்கேல. அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரெல்லாம் தலைமையினுடைய உத்தரவுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவர்கள்லாம் கட்சியை விட்டு நீக்கியிருந்தார். ஸோ அவர்களுக்கெல்லாம் நீங்க மறுபடியும் பொறுப்பு கொடுங்க, நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்க கூட தான் நிற்போம், எங்களுக்கு நீங்கள் தான் பொதுச் செயலாளர், நாங்கள் பொதுச் செயலாளர் பதவியெல்லாம் உங்ககிட்ட நாங்கள் பறிக்கலாம் முயற்சி பண்ண போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக கிட்டத்தட்ட சரண்டர் ஆயிட்டாரு. ஆனால் பதவி மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க, திருப்பி எங்களுக்கு பழைய பதவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட டெல்லி சப்போர்ட்டை அவர் கேட்டிருக்கிறார், அங்கேயும் எதுவுமே கிடைக்கல. தாவேகா தரப்புல பேச்சுவார்த்தை நடத்தும் போது போனவங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னா நமக்கும் அதே நிலைமை தான் அப்படிங்கிறத அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த கட்சியினுடைய தலைமை உத்தரவை எதிர்த்து செயல்பட்டதுனால ஒரு பதவியை குறைச்சாங்க. ஆனால் தாவேகால புதுசா போய் சேரும்போது கூட முன்னாள் அமைச்சர்னு கூட பார்க்காம அவருக்கு ஒரு டம்மியான போஸ்ட்டை கொடுக்குறாங்க. அப்போ நமக்கும் அதே நிலைமை தான் அப்படிங்கிறத எஸ்பி வேலுமணி தரப்பு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இருக்கிற வரைக்கும் நம்ம அதிமுகவில் இருந்தே நம்மளோட போர்க்கொடி தூக்குறது, பிரச்சனை பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாங்கிற ஒரு முடிவு வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பழைய போஸ்டிங் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கள் கேட்குறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல இருந்து திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. இப்போ சொல்லப்போனால் கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூட சொல்கிறாரு, அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் எஸ்பி வேலுமணிக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அனைத்துமே பொய் அப்படின்ட்டார். என்னன்னா இப்ப திமுக அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திருந்தாங்க, தாவேகா கூட இவர்கள் கூட்டணிக்கான வாய்ப்பு கிடைக்கும் போதும் போகாம இருந்துட்டாங்க, அதனாலதான் நம்ம பவர்ல இல்லாம போனோம். ஸோ திருப்பியும் பாத்தீங்கன்னா பவர்ல வரணும்னா நம்மளாம் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கணும், வாங்க சசிகலா அவர்களை உள்ள எடுக்கலாம், இன்னும் பல கட்சிக்காரங்களை உள்ள சேர்ப்போம், முன்ன வெளியே போனவங்க எல்லாரையுமே. அதே மாதிரி 2021லயும் சரி, 24லயும் சரி, 26லயுமே சரி, சரியான வகையில் நம்ம கூட்டணி அமைக்கவே இல்லை வாய்ப்பு கிடைக்கும் போது. ஸோ அது நாம பண்ண தப்பு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அவர்கள் குற்றச்சாட்டா எஸ்பி வேலுமணி அவர்கள் முன் வச்சிருந்தார். ஸோ அது அவங்களோட உட்கட்சி பிரச்சனை. ஆனா இதற்கெல்லாம் இந்த தரப்புல இருந்து பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நீங்க வெளியே போனதே தப்பு. கிட்டத்தட்ட நீங்க இப்போ சட்டமன்றத்துல கொறடாவினுடைய உத்தரவை மீறி நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்க ஆதரவு கொடுத்து அந்த கட்சியை ஆட்சி அமைக்க உதவி பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இப்போ தாவேகா ஆட்சி அமைக்க விருப்பப்படுறாங்கன்னா விஜய் அவர்கள் எடப்பாடி அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும். ஐயா எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, எங்களுக்கும் உங்க ஆதரவு தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டு தலைமையினுடைய உத்தரவின் பேரில் இவர்கள்லாம் போயிட்டு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்கன்னா அது வேற. இப்போ திமுக கொடுத்தாங்க இல்லையா, கூட்டணி கட்சிகள்லாம் அனுப்பி வச்சு நீங்க வேணா கொடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அதிமுக நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம்னு கூட சொல்லி ஆட்சி அமைக்கிற வரைக்கும் அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா நாங்க பாதி பேர் 47 எம்எல்ஏக்களை 25 பேர் நாங்க தன்னிச்சையா முடிவெடுப்போம்னு சொல்லி போனதுதான் இங்க சிக்கல். இவர்களோட திட்டம் என்னன்னா எப்படியாச்சும் நம்ம எடப்பாடி காலி பண்ணிட்டு அந்த இடத்துல நாம வந்துடலாம் அப்படிங்கிறது. இதுல என்னன்னா தோல்விக்கு இவர்கள் யாருமே பொறுப்பெடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் நம்ம தோத்ததுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி அப்படியே அங்க போய் இது பண்ணிடுறாங்க. அப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ தோல்விக்கு ஒரே ஒரு நபர் தான் காரணம்னா அப்ப 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றதுக்கும் அவர் ஒருத்தர் தானே காரணமா இருக்க முடியும். அப்படி இல்லை, எல்லாருமே சேர்ந்து வேலை பார்த்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நாங்க அதிகாரத்துல இல்லாம போனதுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அதிமுக கண்டிப்பா ஆட்சிக்கு வந்துடும், பவருக்கு வந்துடும். ஆனா இந்த முறை நாங்க ஆளுங்கட்சியா இல்லாமல் போனதுக்கு காரணம் எடப்பாடி தான், அவருடைய தவறான முடிவுகள்னு சொல்லி எஸ்பி வேலுமணி குற்றம் சாட்டுறாரு. இந்த விஜய் அலையில் எல்லா கட்சிகளுடைய வாக்கும் குறைஞ்சிருக்கு. அதிமுக கிட்டத்தட்ட 47 தொகுதியில தக்க வச்சிருக்கு. அது உண்மையிலே தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு பின்னாடி பார்க்கும்போது பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. ஈவன் திமுகவினரே பாத்தீங்கன்னா ஒரு மிரட்சியில பாக்குறாங்க, எப்படி நம்ம இவ்வளவு பெரிய கூட்டணி வச்சிருந்தோம், பிளஸ் நம்ம ஆளுங்கட்சியா பவர்ல இருந்தோம், கருத்து கணிப்புகள்லாம் நமக்கு சாதகமா வந்துச்சு, ஆனாலும் நம்ம
கிட்டத்தட்ட 59 தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறோம். அதிமுக 47 தொகுதி ஜெயிச்சிருக்காங்களே. கூட்டணியோட சேர்த்து திமுக 70+, ஆனா அவர்களா தனியா ஜெயிச்சது 59 தான். ஆனா இங்க அதிமுக வந்து 47 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆனா இங்க இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுக இதுக்கு மேல வந்து நம்ம மீண்டு எழ முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நேரா தாவேக பக்கம் போலாமா, இல்ல திமுக பக்கம் போலாமா, பிஜேபி பக்கம் போலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இவர்களுக்கு கட்சியில முக்கியமான பொறுப்பு கொடுத்தா கட்சியை இரண்டா உடைக்கிறதுக்கு வேற யாரும் வேணாம், இவர்களே போதும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு மறுபடியும் பொறுப்பு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுல அதிமுக தலைமை வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இவர்கள் கொடுத்த பொறுப்புல சிறப்பா செயல்பட்டாங்கன்னா கூட காலப்போக்கில் வேற பதவிகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி நாங்கள் கிளர்ச்சி பண்றோம், நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராட்ட குழுவா அதிமுகக்குள்ளே செயல்பட போறோம்னு சொல்லி தனிப்பட்ட முறையில தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் என்ன ஆனந்த போய் பாக்குறது, அதுக்கப்புறம் சபாநாயகர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களையும் நீங்க தனியா ஒரு அதிமுக அணி அங்கீகரிங்க, எங்ககிட்டயும் நீங்க மானிய கோரிக்கைகள்ல விவாதம் நடத்துறதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்லாம் சட்டமன்றத்துல ஒரு உள்டா வேலை பார்க்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான செயல்பாடுகள் தான் பார்க்கப்படும் கட்சி தலைமையில. ஸோ இவர்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா இவர்கள் கேட்கக்கூடிய பதவி கண்டிப்பா கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல கட்சியினுடைய கண்ட்ரோல் மறுபடியும் எடப்பாடி அவர்கள்கிட்ட தான் வந்திருக்கு. இப்போ அதிமுக இருந்து வெளியே போனவங்களுக்கு தாவேக்கால டம்மியான போஸ்ட் கொடுக்கும்போது மறுபடியும் யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா அதிமுகல இருந்து நான் விலகி தாவேக்கால சேர போறேன் அப்படின்னு சேர மாட்டாங்க, சேர முடியாது. ஏன்னா அங்க போனா இங்க இருக்கிற அதிகாரம் கூட கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்கு. நீங்க அதே நிலைமை தான் எஸ்பி வேலுமணி அண்ட் கோ அவர்களை சுத்தி உள்ள அந்த அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும். அதனால வந்து வேற வழியும் இல்லை, இவர்கள் இந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு இயங்க வேண்டிய சூழல் தான் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த தடவை நடக்குதுன்னு சொல்லி. நன்றி.